சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இசையோட ஒரு ஒரு இதுலயே மிதந்துகிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல இருக்கும்போது கூட பாட்டு சத்தம் கேட்கும். படுத்திருக்கும் போது கூட ஏதாவது சவுண்ட் பாடிக்கிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே பாடிக்கிட்டே வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு வரும்? மெயினா பாட்டு இசை அப்படின்னு எடுத்துட்டாலே சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல அதிகப்படியான வலுவுல இருந்து உங்க லக்னம் லக்னாதிபதியோட தொடர்புல இருந்தாலும் 1, 5, 9ஆம் அதிபதிகளோட கூடி நின்று இருந்தாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு வரவே செய்யும். சுக்கிரன் ராகு கூட காம்பினேஷன்ல இருந்தாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு வரவே செய்யும். எப்ப பார்த்தாலும் அந்த இசையில லயத்து போற தன்மையை யார் தான் கொடுப்பார்? சுக்கிரன் கொடுப்பாரு. அதே மாதிரி சுக்கிரனோட சந்திரன் க்ளோஸா இணைஞ்சிருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும். வளர்பிறை சந்திரனா இருந்தா இன்னும் தூக்கலா தெரியும் இந்த மாதிரி பலன்கள் வந்து. ஸோ அந்த இசையை வந்து சிலர் பார்த்தீங்கன்னா சொடக்கு போட்டுக்கிட்டு பாட்டு கேட்கறது, கை தட்டிக்கிட்டே பாட்டு கேட்கறது, இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு அந்த வழக்கங்கள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சுக்கிரன். சுக்கிரன் ஜாதகத்துல நல்ல வலுவா இருக்கிறாரு அப்படின்னா இந்த குணாதிசயங்கள் அதீதமா பிரதிபலிக்கும்.